என்னடா இது? தாத்தா ஏன் பயப்படுறா? டேய், ஒரு வாயாடியே நம்மளால சமாளிக்க முடியாது. 3 வாயாடி பசங்க ஒன்னா வருதா? ஐயோ ஆமா தாத்தா, எப்படி தப்பிக்கிறது? தாத்தான்னு கூப்பிட்டாவே ஆப்பு வைப்பாளுங்களே, என்ன பண்றது? என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்றது? எதனா ஒரு வயசு சொல்றா. தாத்தா எதனா ஒரு வழி இல்ல, 3 வலிக்குது. இந்த வலிக்குது, இந்த வலிக்குது, இந்த வலிக்குது. சொல்றத பார்த்தா எனக்கு மனசுல வெளிக்குதுடா. மண்ணாங்கட்டி பேரா. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு டைரி மில்க், எனக்கு மில்கி பார், எனக்கு கிட்கேட். தாத்தா உனக்கு இவங்க 3 பேரும் போட்டாங்க கேட்டு. இருடா தக்காளி, தாத்தா இதுக்கெல்லாம் வேற ரூட் வச்சுக்கிறேன்டா. இப்ப பாரு அம்மா, நீங்க கேட்டீங்க பத்தியா, அத்தனை பொருளும் பல்லு சொத்தி ஆயிடும், ஜுரம் வரும். ஆனா தாத்தா உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு வாங்கி தரேன். என்ன தெரியுமா? பிரியாணி. பிரியாணியா? ஐயோ புளியோதரைக்கு புளிய கத்துவானே, பிரியாணி வரேன்றா. எதை கத்து போறான்னு தெரியும். நம்ம உருப்படியா வச்சுப்போம். என்னடா தக்காளி மெயின் வயசா? ஏமா நீங்கெல்லாம் வீட்டில் போய் இருங்க. உங்களுக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஏன் ஒட்டக பிரியாணி கூட வாங்கின்னு வரேன் தாத்தா. வீட்டில் போய் விளையாடின்னு இருங்க. வாடா தக்காளி. ஒட்டக பிரியாணி ஆண்டி. இரு, தாத்தா நம்மளுக்கு தானே வாங்கிட்டு வர போறாரு. வாடி நம்ம போலாம். தாத்தா நீ ஏன் லோல் போட்டுங்கிற? நியூஸ் பேப்பர்ல பச்சா எந்த இடத்துல பிரியாணி போறான்னு தெரியும். நீ வேற ரம்ஜான் பண்டிகைல அதெல்லாம் கூடமா பேப்பர்ல போடுவாங்க. ஆமா, அவங்க பாரு கட்ட நியூஸ் பேப்பர் வச்சினுங்கறா. வா போய் கேப்போம். வாடா கட்ட இந்த பேப்பரை காட்டி பாப்பான். யோ, நான் படிச்சு தானே இருக்கிறேன். யோ கவனிரியா, அவனுக்கு படிக்கவே தெரியாது. அதுக்கு தான் பாப்பா சொன்னானா? யோ புடியா, நான் பார்த்து சொல்றேன். என்ன பார்க்கணும்? அதுவா, எங்க ரம்ஜானுக்கு பிரியாணி போடுறாங்கன்னு மட்டும் பார்த்து சொல்லு கட்ட. போடுறானுங்க எங்க? இதோ பாரு 670. ஆமா தாத்தா போறாங்க. டேய் 671 என்ன சேர்த்து சொல்றா. அது ஏன் அவங்கிட்ட சொல்ற? என்கிட்ட சொல்லு. ஒரு பெரிய கல்யாணத்தை உன் மடியில போட்ட நீ செத்துருவே. கட்ட என்னடா சொல்றாமா? இன்னும் நொண்ட சொல்றாங்க. ஈரானுக்காரன் குண்டு போட்டதுல 670 பேர் செத்துட்டான். இதுல வேற ஒன்னே சேர்த்துக்கு சொல்ற. நீ தான் இந்தியாவில் போந்துட்டியா? வேணா போய் வெளிநாட்டுல போற. சரி, உனக்கு பிரியாணி தானே சொல்றேன். அடோ பாவி, கல்லூரி மாணவி கற்பழிப்பேன் வெட்டி கொலையும். என்னடா நினைச்சுக்கிறானுங்க நீங்க? அதுதான்டா என்ன மோரிக்கிறா. நீ தான் பேப்பர் படிக்க சொன்ன. எவன் செஞ்சானா அவனும் போய் கேளு. தாத்தா நீ ஏன் தாத்தா கவலைப்படுற? அவனா போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறாங்க. என்னடா திட்டு பையனை இவனை மாரியா போலீஸ்ல புடிச்சு விடா? அவன்லாம் நடு ரோட்ல விட்டு சுடணும். என்ன பண்ணுது இந்த அரசாங்கம்? நம்ம பிரியாணிக்கு ஆசைப்பட்டு வந்தா இவன் அரசாங்கம் வரையும் போட்டானே. ஏ கட்ட, நான் பிரியாணி தானடா கேட்டேன். இரியா பாக்குறேன், இந்த பக்கம் எது இல்ல. வந்துச்சு. தாத்தா வந்துச்சா என்னன்னு கேளு. கட்ட பிரியாணியா இந்த இடத்துல போடுறாங்க. அது இல்லையா திரிஷா? ஏய் அது வேணாம், ரொம்ப உலகத்து வாங்காத. யோ, நான் ஏன் ரொம்ப வேலை குத்து வாங்குறேன்? 3 மாசமா நடிக்கலையா அவங்க. இப்ப புது படத்துல நடிக்க போறாங்களாம், அத சொல்ல வந்தேன். ஓஹோ அப்படியா? இங்க போறாங்க. பிரியாணியா எங்க போறாங்க? யாரா நீங்களா? 6 மாசம் குழந்தைய அரசியல்வாதி கருப்பழிப்பான். உலகம் எதை நோக்கிடா போகுது? எதை நோக்கி போகுது? என்ன நினைச்சுக்கிற? பிரியாணி கேக்குதா உங்களுக்கு? பிரியாணி 6 மாசம் குழந்தையா? யாரா அவன் கருப்பழிச்சுவேன்? யாரா அவன் சொல்றான் என்கிட்ட? ஏ தக்காளி, இதெல்லாம் அநியாயமா தெரியலடா. அவனை விடக்கூடாதுடா. யோ அவன் தான் பைத்தியம்னா நீயும் பைத்தியம் ஆயிட்டியா? 6 மாசம் குழந்தை, அதுவும் பறக்காதியா, வயிற்றுக்குள்ள இருக்கும்யா. ஐயோ ஆமா, இவன் எப்படா பைத்தியமானா? ஏய் என்னடா என்ன நினைச்சுக்கிறீங்க? இது வெளிநாட்டுல போய் கை வச்சு பாரு. வட கொரியா தென் கொரியால சுட்டுவான் துப்பாக்கி. நம்ம நாட்டில் தான்டா தப்பு பண்ண மட்டும் முன்ன வரீங்க. அதே ஒரு நல்லது மட்டும் ஒருத்தம் பண்ணிட்டோம். இதே சோசியல் மீடியாவில் போட்டு அவனை 2 நாள்ல காலி பண்றீங்க. இது நாடா என்னடா நினைச்சுக்கிறீங்க? யாரும் கேட்க ஆளு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த கட்டை எங்க பண்ணா? ஏ தக்காளியா வாடா போலாம். எங்கேயா போறீங்க? நீ தானே சொன்ன கேட்க சொல்லி, நாங்க கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் கேட்டு வாங்க. 2 நாளா தான் உட்காந்துருப்பேன். தாத்தா கேளு தாத்தா எங்க தாத்தா கேட்க போற? கம்னரா, அவன் தான் பைத்தியம் மாதிரி பேப்பர்ல வந்ததும் வராத்தையும் எல்லாம் படிச்சு கிடக்குறான். இதுக்கு போய் கேளு தாத்தான்ற. வாடா. டேய் தக்காளி, அங்க போடுறா பிரியாணி நம்மள தேடி வருது. என்ன தாத்தா சொல்ற? அங்க போடுறா பாயம்மா வேணும் சொன்னேன். ஆமா தாத்தா. பாயம்மா சலாம் அலைக்கும். வணக்கம் மேடம். கேஜிஎஃப் படம் பார்த்ததுல? பாத்துக்கிட்டேன். எங்க பெரியம்மா கத்துனா ஊரு கேக்க. மேடம்
அதை சொல்ல மலைக்கு சலாம். ஏமா நீ பாய் வீட்டு அம்மா தானே, உனக்கு தெரியாது அதெல்லாம்? யோ வெயிலுக்கு துணி போட்டுன்னு வந்தா என்ன பாய் விடு நினைச்சுக்குவேன். நானே இன்னைக்கு யார் விட்டு பிரியாணி போறான்னு பார்க்கலான்னு போறேன். பிரியாணி கச்சா மாதிரி தான், வாடா போலாம். சலாம் அலைக்கும் பஷீர் பாய். மாலிக்கும் சலாம். தாத்தா அங்க பாரு பாய். ஆமாண்டா, இவங்களை பார்க்கும் போதே பிரியாணி சாப்பிட்ட ஃபீலிங் வருதுடா எனக்கு. பாய் பாய் என்ன பாய் எங்க கிளம்பிட்டீங்க? இதோ பக்கத்துல கடை வரைக்கும் போறோம் பாய். வாங்க அப்படியே போவோம். பாய் சரி வா போ. இவங்க பாய். என்னப்பா வலிய மறைச்சு நிக்கிறீங்க? பாய் என்னடா தம்பி என்ன சொல்ல வர? பாய் நான் புரியலையா உங்களுக்கு? இன்னைக்கு ரம்ஜான் பண்டிகை. ஓஹோ பாய் பிரியாணி கேக்குறாங்க சைக்கிளிலே. பிரியாணியா? ஒட்டக பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா, இல்ல மட்டன் பிரியாணியா? நிறுத்துங்க பாய், ஒட்டக பிரியாணி. தாத்தா சிக்கன் பிரியாணி. ஏய் நீ நிறுத்துடா பாய், மட்டன் பிரியாணி. முதல் நிறுத்துங்க. யார் நீங்க? உங்களை முன்ன பின்ன பார்த்தே இல்லையே பாய். உங்களுக்கு யாரா தெரிஞ்சவங்களா? எனக்கு யாரும் தெரியாது. தாத்தா என்ன தாத்தா இப்படி சொல்றாங்க? முன்ன பின்ன தெரியாதவங்க பிரியாணி தர மாட்டாங்களா? ஏய் குப்பை தொட்டில நாய் கிட்ட சண்டை போட்டு பிரியாணி தூக்கணுமே. இப்ப பாடுற அந்த தாத்தா டேலண்ட அந்த அண்டா கொண்டாங்கிட்ட வாங்க முடியாதா பிரியாணிய? எப்படி கேக்குறேன் பார் பாய். பாய் பாய். பாய் பாய். உங்க தாத்தா பிரியாணி கேட்டாரு பாய். ஒழுங்கா சொல்ல மாட்டியா? பிரியாணி கேக்குறீங்களா? பிரியாணி நிறைய பிரியாணி செஞ்சோம்பா. ஆமா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஒட்டக பிரியாணி கூட செஞ்சோம். செஞ்சீங்களா? கொடுங்க கொடுங்க. தாத்தா நான் போய் திண்டே தின்னு. எத்தனோட நான் பாய் விட்டான்னு போறேன். தம்பி எங்க போறீங்க? நில்லுங்க, சொல்றது கேட்டுன்னு போங்க. பிரியாணி நிறைய தான் செஞ்சோம். ஆனா எல்லா பிரியாணி இப்படிதான்ப்பா காலி பண்ணிட்டு டபரா குத்துட்டு வரோம். அது பிரியாணி காலி ஆயிடுச்சா? எங்க அம்மா அன்னைக்கு கடையில இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு அது வேணாம், ரம்ஜான் பிரியாணி நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதுவும் ஓசில கிடைக்கும்னு சொன்னேன். அதெல்லாம் விட்டு இப்ப வந்தா நீங்க கிடைக்காதுன்னு சொல்றீங்களே, என்ன இப்படி பண்ணிட்டீங்களே போங்க. ஏய் தக்காளி நில்றா. ஏய் இந்த பாய் தான் இல்லன்ட்டாங்க. பக்கத்து தெருல போய் ஒரு பாயை கேட்போம், அவரும் இல்லன்ட்டாக்கா மசதிக்கா போயிடுவோம். பாத்தியா பாய், அந்த பையன் அழுதுட்டு போறத பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாய். இவங்களுக்கு போய் இல்லைன்னு சொல்லிட்டோமே, கொஞ்சமாவது எடுத்துன்னு வந்திருக்கலாம் பொழுது. ஊரெல்லாம் கொடுத்தோம், இந்த பையனுக்கு தர முடியல. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்க பாய் போவோம். தாத்தா நில்லு. என்ன தாத்தா நீ எப்பவுமே ஸ்ட்ரெயிட் வழியில போக மாட்டேன், குறுக்கு வழியில போற? தரா எப்பவுமே நேர் வழியில போனா லேட் ஆகும், குறுக்கு வழியில போனாதான் ஸ்டார்ட் ஆகும். தாத்தா எங்க அப்பா சொல்லிக்கிறாரு, குறுக்கு வழியில வந்தா யாருமே முன்னுக்கு வர முடியாது. ஆமா உங்க அப்பா நேர் வழியில போய் சாதிச்சுட்டான். அப்படியே இப்ப குறுக்கு வழியில போக கூடாது சொல்லிக்கிறான். யார்கிட்ட பேசினுக்கிறான் இந்த ஆளு?